ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி பண்டிகை எதனால் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோலி பண்டிகை இந்துக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு வண்ணமயமான பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். பனிக்காலத்திற்கு விடையளித்து வெயில் காலத்திற்கு வரவேற்புரை வழங்கக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக பனிக்காலத்திலேருந்து வெயில் காலம் மாறுவது வந்து வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசந்த காலத்தில் வந்து ஒரு சிலமான வைரஸ், காய்ச்சல், சளி இந்த மாதிரிலாம் ஏற்படும். இதனை எதிர்கொள்ளும் விதமாக ஹோலி பண்டிகை என்று இயற்கையான வண்ணம் நிறைந்த இந்த பொடிகளை வந்து ஒருத்தர் மீது ஒருத்தர் எரிஞ்சு விளையாடுறாங்க. வட மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்டிகை வந்து ரொம்பவே சிறப்பாக நடைபெறும். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வண்ண வண்ண பொடிகளை வந்து ஒருத்தர் மீது ஒருவர் தூவி இந்த விழாவினை வந்து கொண்டாடி ரொம்பவே மகிழ்ந்துருக்காங்க. ஹோலி பண்டிகை அன்று ஒருவரை ஒருவர் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து கலர் பொடிகளை தூவியும் திலகம் மட்டும் மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இந்த ஹோலி பண்டிகையின் போது ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு மறைஞ்சு எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு மகத்துவம் வந்து ஓங்கி நிற்பது தான் இந்த விழாவோட சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஹோலிக்கு முதல் நாள் ஹோலி தகனம் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து நடைபெறும். அன்றைய தினம் இரவு 8 மணிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மரக்கட்டைகளை வச்சு ஃபுல்லாக அதை எரிச்சிட்டு அக்னி தேவனுக்கு வந்து தேங்காயும் தாம்பூலம் வைத்து இனிப்பு பண்டங்களுடன் பூஜை செய்வாங்க. கோழி தகனமாவதை ஒட்டியும் பக்த பிரகலாதன் உயிர் பெற்ற நிகழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் பக்தர்கள் வந்து ஹோலி ஹோலி அப்படிங்கிற மாதிரி உற்சாக குரல் எழுப்பி இந்த ஹோலி பண்டிகைக்கு வந்து முந்தின நாளே தயாராகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தேங்காயுடன் இந்த பூஜை செய்த இந்த இனிப்பு பண்டங்களையும் அக்னியிலே போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் ஒருவருக்கு ஒருவர் கலர் பொடிகளை தூவி மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துவாங்க. இந்த பொடி வந்து காற்றில் உயர பறந்து தேவர்களையும் மகிழ்விப்பதாக ஐதீகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வண்ணங்கள் வந்து ஆயுர்வேத மூலிகைகளான வேப்பிலை, குங்குமம், மஞ்சள், வில்வம் போன்றவற்றால் செய்யப்படுவதால் இந்த பொடிகள் வந்து ஒருத்தர் மீது ஒருத்தங்க வீசும்போது அவங்களுக்கு வந்து நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்புகிறாங்க. ஆனால் நாளடைவில் வியாபார நோக்கத்திற்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வணிகர்கள் சாயம் கலந்து அந்த செயற்கை வண்ணங்களை வந்து அதில் கலந்துடுறாங்க. ஸோ இது வந்து நம்ம கொண்டாடக்கூடாது. ஸோ சுற்றுச்சூழல் வந்து நமக்கு உடல்நல கேடு எதுவுமே ஏற்படக்கூடாது அப்படின்னா எல்லாருமே இயற்கையான வண்ணம் நிறைந்த அந்த பொடிகளை வந்து ஒருத்தர் மீது ஒருத்தர் தூவி இந்த ஹோலி பண்டிகை வந்து கொண்டாடணும். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரியான நோய்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு வராது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.